அதனால யார் வம்புக்கும் இவங்க போறதில்ல. இவங்க வம்புக்கு வந்தாலும் ஒதுங்கி போயிடுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சோதனை காலம் என்றே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய கேது மகா திசை. இந்த தசை வந்து ஏன் சோதனை காலம் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இதுல சாதனை படைக்கலையா? படைச்சிருக்கிறாங்க. கேது ம். நல்லது தான் பண்ணியிருக்குது. கேது மகா திசை நடக்கும்போது அந்த கேதுவினுடைய இருப்பிடம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. கேது என்ன சாரம் வாங்கியிருக்கு, யார் பார்வையில இருக்குது, யார் அங்கீசத்துல இருக்குங்கிறத ஒரு விதி சொல்றாங்க. ம், ம். அதே நேரத்துல எல்லா பாம்பும் கெடுத்துப்படாதயா, அது பார்க்கறதுக்கு பாம்பு மாதிரி இருக்கும், பக்கத்துல போனா தண்ணி பாம்பு அப்படிங்கிற மாதிரி கேது ஞானத்தை கொடுப்பாருயா. குருவோட வீட்டுல இருந்தா நல்லதானே பண்ணுவாரு, தனுசுல இருந்தா கோதண்ட ராகுங்கிறியா, அப்புறம் தனுசுல கேது இருந்தா மட்டும் கெடுத்தா விடுவாரு அப்படின்ற மாதிரி அந்த கேது பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்து நன்மைகளை கொடுப்பார். அதே நேரத்துல இந்த லக்னாதிபதி ஜாதகத்துல வீக்கா இருக்குன்னு வச்சுக்கல, இவங்க ஒரு லக்னத்துல பிறப்பாங்கல்ல, எப்படி வச்சு பார்த்தாலும் மேஷத்துல இருந்து எண்ணி வரும்போது 12ல ஒரு லக்னத்துல தான் நம்ம பிறப்போம். எல்லாருமே நாங்க ஆயிலிய நட்சத்திரம் அச்சடிச்ச மாதிரி ஒரே கடக லக்னத்துல தான் பிறப்போம்லாம் கிடையாது. ராசி வேணா கடகம் தான், லக்னம் மாறுபடும். அப்ப என்ன சொல்றாங்க, லக்னாதிபதி என்ன நிலையில் இருக்கிறார், லக்னாதிபதியினுடைய அம்சம் என்ன, அதை பொறுத்து தான் கேது உங்களை ஆட்டி படைப்பார். லக்னாதிபதி மட்டும் நல்லா இருந்தார்னா ரெக்கமெண்டேஷன் எல்லா இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும். எங்க இருந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கும், தேவலோகத்துல இருந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கும். யாருடைய சப்போர்ட் கிடைக்கும், குலதெய்வத்தினுடைய சப்போர்ட் கிடைக்கும், முன்னோர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏனென்றால் ஆயில்ய நட்சத்திரம் என்பது ஒரு ஷர்ப அமைப்பு பெற்ற நட்சத்திரம். அதற்கு முன்னோர்களுடைய பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஆதிசேஷன் பிறந்த நட்சத்திரம். அதனால ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா பாக்கியங்களும், பெருமாளுக்கே நாங்க இடம் கொடுத்தாலியா, எங்க பந்தியில தான் பெருமாளே படுத்து தூங்குறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஆதிசேஷனுடைய நட்சத்திரத்தை பெற்ற கடகராசி ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பயுமே உண்டு.